மறைந்த சமூக போராளி ஸ்டேன் சுவாமியின் சொந்த ஊரான திருச்சி மாவட்டம் விரகாலூரில் அவருக்கு மார்பளவு சிலை திறக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பிறந்து சமூக பணிகளுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் பாதிரியார் ஸ்டேன் சுவாமி. மகாராஷ்டிராவின் எல்கர் பரிஷத் வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவருக்கு தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு 2021 ஜூலை 5ஆம் தேதி தனது 84வது வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த நிலையில் லால்குடி அருகே ஸ்டேன் சுவாமியின் சொந்த ஊரான விரகாலூரில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலையை விசிக தலைவர் தொல் திருமாவளவன், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். வீர வணக்கம், 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 சாமிக்கு வீர வணக்கம், சாமிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், சாமிக்கு வீர வணக்கம், சாமிக்கு வீர வணக்கம். வெல்லட்டும், 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 ஜனநாயகம் வெல்லட்டும், ஜனநாயகம் வெல்லட்டும், 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 ஜனநாயகம் வெல்லட்டும். ஜனநாயக எழுச்சி மாநாடாக நடைபெற்ற சிலை திறப்பு விழாவில் பேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றிய பாஜக அரசு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதாக குற்றம் சாட்டினர். எதிர்த்து குரல் எழுப்புபவர்களை ஒடுக்க முயற்சிப்பதாகவும் கண்டனம் தெரிவித்தனர். இவ்வளவு பெரிய நாட்டில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் யார் யாரெல்லாம் மனித உரிமைக்காக போராடுகிறார்களோ அது ஏறத்தாழ 16 பேரை கைது செய்கிறது அன்னைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு. ஆக 2017 நம்மளுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு கொடூரமான முறையில் இன்றைக்கு தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். உனக்கு பாதிப்பு ஏற்படுகிறதுனா நீ உடனே போராடணும். அந்த போராட்ட உணர்வை, அந்த போர்க்குணத்தை உருவாக்கி இருக்கு. இது எப்படி தேச விரோதமாகும்? தலித்துகளுக்காக போராடினால், பழங்குடி மக்களுக்காக போராடினால், ஒட்டுமொத்தத்தில் மனித உரிமைகளுக்காக போராடினால் அவர்களை ஆட்சியாளர்கள், ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தேச விரோதிகளாக சித்தரிக்கிறார்கள். மனித உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய ஆட்சியாளர்கள் இந்த பீமா கோரேகன் வழக்கிலே சம்பந்தப்பட்ட இன்னமும் 6 பேரை பிணையிலே விடாமல் சிறையிலே வைத்திருக்கிறார்கள். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தான் போட்ட அந்த வழக்கை, ஸ்டான் சாமி உள்ளிட்டவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்களும் பார்த்திருப்பார்கள். தனிநபர் மசோதாவாக நிச்சயமாக அதை நாடாளுமன்றத்திலே நான் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறேன். சேஷன் சாமியை போன்று பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாமிகள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு நாடாக இருக்கும். நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியும். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். விரகாலூரில் ஸ்டேன் சுவாமி மக்கள் கூட்டமைப்பு மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் சார்பில் ஸ்டேன் சுவாமிக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.